டான் போஸ்கோ வழிகாட்டி. அனைவருக்கும் வணக்கம். டான் போஸ்கோ வழிகாட்டி இளையோருக்கும் மாணவர்களுக்குமான வழிகாட்டி. டான் போஸ்கோ வழிகாட்டி இஸ் a Center for Career Guidance, Training and Job Placement Services. 1997 27 ஆண்டுகளாக இந்த இளைஞர் பணியை தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம். இப்போ 2024 28 ஆண்டுகள் இந்த இளைஞர் பணியை தொடர்ந்து செய்ய போகிறோம். ஸோ அந்த ஒரு நம்பிக்கையோட இன்றைக்கி நம்ம இந்த காணொலியை தொடர்ந்து பார்ப்போம். ஸோ கடந்த காணொலிகளில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த கல்வி உதவித்தொகைகள், ஸ்காலர்ஷிப்ஸ், குறிப்பாக ப்ரைவேட் ஸ்காலர்ஷிப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத மாதிரி நான் பார்த்துட்டு வரோம். ஸோ இப்போவும் ஒரு ப்ரைவேட் ஸ்காலர்ஷிப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஸ்காலர்ஷிப் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் யூகோ ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் 2024-25. இதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் யங் விமென்ஸ் ஃபியூச்சர். ஸோ பெண் பிள்ளைகளுக்காக, பெண் மாணவிகளுக்காக இந்த கல்வி உதவித்தொகையானது இந்த யூகோ ஸ்காலர்ஷிப்பில் வந்து உங்களுக்கு அவைல் பண்ணுறாங்க. ஸோ அதிகபட்சம் ரூபாய் 60,000 ஒரு வருடத்திற்கு வந்து நீங்கள் படிக்கின்ற அந்த படிப்பிற்காக கல்வி உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது. ஸோ அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னென்ன கோர்சஸ் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த கல்வி உதவித்தொகையானது வழங்கப்படுகிறதுன்னு பார்க்கும்போது அவங்க டீச்சிங் லைனில் பிஎட் படிக்கிறேன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த பிஎட் டீச்சிங்கில், இல்லை பிஎஸ்சி நர்சிங், பிஎஸ்சி ஃபார்மசி, மெடிசன் எம்பிபிஎஸ் படிக்கிறவங்க, அண்ட் என்ஜினியரிங் பிடெக் ப்ரோக்ராம் படிக்கிறவங்க, ஆர்கிடெக்சர் ப்ரோக்ராம் படிக்கிறவங்க, அண்ட் லா ப்ரோக்ராம்ஸ் அண்ட் அதர் ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ், இந்த லெவலில் படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு இந்த யூகோ ஸ்காலர்ஷிப் ஆனது வழங்கப்படுகிறது. ஒரு வருடத்திற்கு அதிகபட்சம் ரூபாய் 60,000 உங்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த ஸ்காலர்ஷிப் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டெட்லைன், இறுதி நாள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் 30, 2024. இந்த மாதம் 30ஆம் தேதி 2024 வரைக்குமே அதற்கான நாள் இருக்குது. இன்னும் ஒரு வார காலம் உங்களுக்கு இருக்குது. இந்த ஒரு வார காலத்திற்குள்ளே இந்த யூகோ ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யங் விமன் பர்சூவிங் ப்ரொஃபஷனல் கிராஜுவேஷன் கோர்சஸ், சரிங்களா. பெண் பிள்ளைகள் இந்த டீச்சிங்கில், நர்சிங்கில், ஃபார்மசி, மெடிசன், என்ஜினியரிங், ஆர்கிடெக்சர், லா இந்த படிக்கின்ற மாணவிகள் இதற்கு எலிஜிபிளாக இருக்கிறாங்க. அவங்க அப்ளிகன்ட் மஸ்ட் பி ஸ்டடிங் இன் எனி இயர் எக்ஸப்ட் லாஸ்ட் இயர். அதாவது கடைசி வருடம் படிக்கின்ற பிள்ளைகள் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. மீதி முதல் வருடம், 2வது வருடம், 3வது வருடம் நீங்கள் படிக்கின்ற பிள்ளை, சப்போஸ் 4 இயர் கோர்ஸாக இருந்தால் முதல் 3 வருடங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ 3 இயர்ஸ் கோர்ஸ்னால் முதல் 2 வருஷம், 2 இயர்ஸ் கோர்ஸ்னால் அந்த ஃபஸ்ட் இயரில், சரிங்களா. அந்த இறுதி வருடம் படிக்கின்ற பிள்ளைகள் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. அதற்கு முன்னாடி நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், அப்ளிகன்ஸ் அவங்க 70% மதிப்பெண்களை முன்னால் படித்த வகுப்பில் வந்து எடுத்திருக்கணும், சரிங்களா. அவங்க 70% மதிப்பெண்கள் நீங்கள் எடுத்திருக்கணும். உங்களுடைய ஆனுவல் ஃபேமிலி இன்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகபட்சம் 5 லட்சம் ரூபாய் வரை இருக்கலாம், சரிங்களா. குறைந்தபட்சம் நீங்கள் 5 லட்சத்துக்கு உள்ளே இருந்தால் பரவாயில்ல, 5 லட்சத்துக்கு மேலே வந்து இல்லாமல் இருக்கணும், சரிங்களா. ஸோ உங்களுக்கு வந்து இந்திய நாட்டை சேர்ந்த பெண் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதில் குறிப்பாக வந்து ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில அடிப்படையில் வந்து கொடுக்குறாங்க. சப்போஸ் நீங்கள் டீச்சிங் கோர்சஸ் படிக்கிறீங்கன்னு சொன்னால் வருஷத்துக்கு உங்களுக்கு 40,000 ரூபாய் வழங்கப்படுகிறது, சரிங்களா. வருஷத்துக்கு 40,000 ரூபாய். நீங்கள் ஃபஸ்ட் இயர் அப்ளை பண்ணிங்கன்னு சொன்னால் 2 வருஷத்துக்கு உங்களால் அதை பெற முடியும். அதே போல் நர்சிங் அண்ட் ஃபார்மா கோர்சஸ் படிக்கிறீங்கன்னு சொன்னால் அதுவும் 40,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அதே போல் நீங்கள் 3 இயர் டிகிரி கோர்சஸ் படிக்கிறீங்க, பிசிஏ, பிஎஸ்சி படிக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 40,000 ரூபாய். இந்த முதல் 3 விஷயங்களும் பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு 40,000 ரூபாய் உங்களுக்கு வழங்கப்படும். சப்போஸ் நீங்கள் என்ஜினியரிங், எம்பிபிஎஸ், பிடிஎஸ், லா ப்ரோக்ராம் படிக்கிறேன், ஆர்கிடெக்சர் ப்ரோக்ராம் படிக்கிறேன், இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வருடத்திற்கு 60,000 ரூபாய் வரை உங்களுக்கு வழங்கப்படுகிறது, சரிங்களா. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னா 100% உங்களுடைய எஜுகேஷ்னல் எக்ஸ்பென்சஸ், உங்களுடைய கல்வி சார்ந்த எல்லா விஷயங்களுக்கும் அவங்க கொடுக்கின்ற இந்த யூகோ ஸ்காலர்ஷிப் உதவித்தொகையை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிளாஸ் 10 and 12th மார்க் ஷீட் இல்லைனா பாசிங் சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். அதே போல் கவர்மெண்ட் இஷ்யூட் ஐடென்டி ப்ரூஃப், ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி,
டிரைவிங் லைசன்ஸ் ஆர் பேன் கார்டு நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதே போல் கரண்ட் இயர் அட்மிஷன் ப்ரூஃப், சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, 2வது வருஷம் போயிருக்கீங்க, 3வது வருஷம் போயிருக்கீங்கன்னு சொன்னால் அதற்கான ஒரு அட்மிஷன் ப்ரூஃப் வந்து நீங்கள் ஃபீ ரிசிப்டோ, அட்மிஷன் லெட்டரோ, இன்ஸ்டியூஷன் ஐடி கார்டோ இல்லை போனஃபைட் சர்டிஃபிகேட்டோ நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அதே போல் உங்களுடைய ஃபேமிலி இன்கம் ப்ரூஃபையும் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். தென் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் த அப்ளிகண்ட். ஸோ எந்த அப்ளிகண்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ உங்களுடைய பேரில் இருக்கக்கூடிய அந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அதே போல் உங்களுடைய ஃபோட்டோகிராஃப், ரீசன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், அதனுடைய சாஃப்ட் காப்பியும் உங்களுக்கு கொடுக்கணும். சரிங்களா? இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பட்டி ஃபார் ஸ்டடி அப்படிங்கிற ஒரு வெப்சைட்குள்ளே உங்களை நீங்கள் என்ரோல் பண்ணிக்கணும். உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் வச்சுட்டு நீங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டோ இல்லை புதுசாக இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணியோ இல்லை உங்களுடைய மொபைல் நம்பரை பேசிக்காக வச்சோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் பண்ணி லாகின் பண்ணிட்ட பிறகு இந்த யூகோ ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் 2024 அதனுடைய அப்ளிகேஷன் பேஜுக்கு நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னு சொன்னால் ஸ்டார்ட் அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் உங்களுடைய ரெக்கார்ட் டீட்டெயில்ஸ், ஆன்லைன் அப்ளிகேஷனில் உங்களுடைய பேசிக் ரெக்கார்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் சப்மிட் பண்ணிவிட்டு உங்களுடைய ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ், சரிங்களா, ஃபோட்டோகிராஃபோ இல்லை வந்து இன்கம் சர்டிஃபிகேட்டோ இல்லை உங்களோட ஐடென்டிட்டி ப்ரூஃபோ, எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டோ இதனுடைய சாஃப்ட் காப்பியை வந்து அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அபவுட் த ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்ட பிறகு இந்த அப்ளிகேஷனை என்ன பண்ணணும், ப்ரிவியூ பண்ணணும். நீங்கள் கொடுத்த விஷயங்கள் எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பட்டி ஃபார் ஸ்டடிலேயே வந்து என்ன பண்ணணும், அப்ளிகேஷனில் ப்ரிவியூ பார்க்கணும். ப்ரிவியூ பார்த்துட்டு எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் அந்த சப்மிட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த யூகோ ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் 24-25 வந்து உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். அதுக்கான நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு மெசேஜாகவும் ஃபோனில், அதுக்கப்புறம் மெயிலையும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு யூகோ ஸ்காலர்ஷிப் 2024-2025. ஸோ இதற்கான டெட்லைன் 30 செப்டம்பர் 2024. படிக்கின்ற பெண் பிள்ளைகள் குறிப்பாக இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கிற கோர்சஸ் டீச்சிங்கில், நர்சிங்கில், ஃபார்மசியில், மெடிசனில், இன்ஜினியரிங்கில், ஆர்கிடெக்சரில், லாவில் படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் வந்து நீங்கள் இந்த ஒரு கல்வி உதவித்தொகையை உங்களுடைய எதிர்காலத்திற்காக பயன்படுத்தி கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இந்த கல்வி உதவித்தொகை இருக்கும். அனைவருக்கும் நன்றி.